வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இந்த சேனலில் இன்றைக்கி தான் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் மறக்காமல் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் என்னுடைய ஒவ்வொரு தகவல்களும், அதாவது கர்ம பரிகாரம் சம்பந்தப்பட்ட தகவல்கள், ஆன்மீக சம்பந்தப்பட்ட தகவல்கள், அடுத்து எண்கணிதம் சம்பந்தமான தகவல்கள், ஒவ்வொரு ராசியினருக்கும் எந்த மாதிரியான நியூமராலஜி, அதாவது எண்கணிதம் எப்படி பயன்படுத்தப்படுகிறது, அடுத்து பார்த்தீங்கன்னா கர்ம பரிகாரம்னா சில பேருக்கு என்னன்னே தெரியாது. கர்மானா என்ன மேடம், அதுக்கு என்ன பரிகாரம் நீங்க சொல்ல போறீங்க, இப்படி நிறைய கேள்விகள் ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டே இருக்கும். இதுக்கு உண்டான விளக்கங்கள் எல்லாமே நம்ம ஒவ்வொரு பதிவிலையும் ஒவ்வொரு ராசியினருக்கும் சொல்லியிருக்கிறோம். அதனால நீங்க இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாம இந்த பதிவுல பார்க்க போறது பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் மேஷ ராசியில் இருந்து தனித்த குருவாக அடுத்த கடைசி ஒரு 55 நாட்கள் குரு பகவான் பயிற்சி ஆக போறாரு. ஏப்ரல் 30 மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆக போறாரு. அதற்கு முன்னாடி இந்த 55 நாட்கள் பார்த்தீங்கன்னா தனித்த குருவாக செயல்பட போறாரு. இது வரைக்கும் குரு பகவான் கடந்த வருடம் பெயர்ச்சி ஆனாலும் அவர் வக்ர கிரகங்களோடு சேர்ந்திருந்தார். அதே சமயத்தில் தன்னை வக்ரமாக செயலாற்றி கொண்டிருந்தார். ஒரு நல்ல கிரகம், அதாவது சுப கிரகம், குரு பகவான் என்றது ஒரு சுப கிரகம். அந்த சுப கிரகமாகப்பட்டது ஒரு பாவ கிரகங்களோடோ இல்லை வக்ர கிரகங்களோடோ சேர்ந்து செயல்படும் போது அவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் மிக பெரிய அளவில் பிரச்சனைகள் அதிகரிக்கும். பெரிய அளவில் இல்லாட்டிலும் அந்த குரு பகவான் தன்னுடைய சுப பலனை கொடுத்துக்கிட்டே இருப்பார். எப்போ நம்மளுக்கு சான்ஸ் வருதோ அப்போ நம்ம அவர்களுக்கு உண்டான பலனை கொடுத்தே ஆகணும் அப்படின்றதுல அந்த ஒவ்வொரு கிரகங்களும் தனித்து செயல்படும் போதுதான் அந்த பலனாகப்பட்டது ஒவ்வொரு ராசியினருக்கும் கிடைக்க போகுது. இப்படிப்பட்ட வரிசையில் இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் இருக்கிறார். ஆனால் இந்த இடத்துல முக்கியமாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவர்களுக்கு விரய குருவாக தனித்து செயல்பட போறார். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அஷ்டமாதிபதியும் கூட. இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா அஷ்டமாதிபதியும் அதே சமயத்தில் லாபாதிபதியும், அதாவது 11ஆம் இடத்திற்கு உரியவரும் இந்த குரு பகவான் தான். அப்படிப்பட்ட அந்த குரு பகவான் 12ல் இருக்கிறார், விரயஸ்தானத்தில் இருக்கிறார், தனித்து செயல்பட போறார். அவர் மட்டுமே இயங்க போறார். இந்த சனியோட பார்வை இருந்தாலும் அவர் மட்டுமே இந்த காலகட்டத்தில் செயல்படும் போது எந்த மாதிரியான பலனை கொடுக்க போறார்? இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த 55 நாட்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம். ஏன்னா ஒரு சுப கிரகம் விரயஸ்தானத்தில் இருக்கும்போது நிறைய விரய செலவுகளை கொடுப்பார், நிறைய விரயத்தை கொடுத்துருப்பார். கடந்த காலத்தில் விரயத்தை இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நிறைய விரயத்தை கொடுத்துருப்பார். தொழில் சம்பந்தமாக, குடும்பம் சம்பந்தமாக, வேலை சம்பந்தமாக, அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய வழக்குகள் சம்பந்தமாக நிறைய விரயத்தை கொடுத்துருப்பார். ஆனாலும் அவர் வக்ர கிரகங்களோடு சேர்ந்து இருந்ததுனால அந்த விரயத்திலிருந்து ரிஷபராசி அன்பர்கள் ஓரளவு மேனேஜ் பண்ணி வந்திருப்பீங்க. இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு இருந்திருக்காது. ஆனால் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருட காலமாக, ஒரு 2.5 வருட காலமாக அந்த தொழிலில் ஒரு ஏற்றமே இல்லை. இவர்களும் எவ்வளவோ ஒரு முதலீடு செய்து எவ்வளவோ பணியாட்களை அமர்த்தி ஏதாவது ஒரு தொழில் செய்து நம்ம வெளியில் வந்துட மாட்டோமா, நம்மளுடைய கடனை அடைத்திட மாட்டோமா. ஏன்னா இவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையே அந்த கடன் தான். இந்த ரிஷபராசி அன்பர்கள் பணத்தின் பின்னாடி, அதாவது அந்த அவர்களுடைய ராசிக்கு அதிபதி சுக்கிரன், அந்த சுக்கிரன்றது அவர்கள் எப்போதுமே ஒரு மனநிலையை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம இதில் எப்படி காசு சம்பாதிக்கலாம், நம்ம இதை இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ முதலீடு எடுக்கலாம், இப்படி தன்னுடைய ஒரு மனநிலையை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த பணத்தின் மேலே ஒரு நோக்கமாக தான் இருப்பார்கள் இந்த ரிஷபராசி அன்பர்களும் துலாம் ராசி அன்பர்களும். இந்த ரிஷபராசி அன்பர்கள் அந்த பணத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் காரணமாக நிறைய விரயங்களை கடந்த காலத்தில் சந்திச்சிருப்பீங்க. இனிமே தான் உங்களுக்கு விரயத்தையே கொடுக்க போறார் குரு பகவான். ஒரு உண்மையான இனிமே தான் உங்களுக்கு இது வரைக்கும் கொடுத்தது ட்ரையல் அப்படின்ற மாதிரி இனிமே தான் உங்களுக்கு ஒரு முழுவதுமான ஒரு பலனை கொடுக்க போறார். இந்த பலனை நீங்க எப்படி எதிர்கொள்வது?
இது வரைக்கும் நீங்கள் தொழிலுக்காக கடன் வாங்கியிருக்கிறீங்க, அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. இது வரைக்கும் நான் பட்ட கடன், இது வரைக்கும் இந்த மாதிரி நான் கடன் பட்டிருக்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு காசு வந்தது. ஏன்னா குரு வக்ரமாக இருக்கும்போதும் வக்ர கிரகங்களோடு சேர்ந்து இருக்கும்போது நிறைய காசை கொடுத்துட்டார். அதுவும் குருவும் ராகுவும் சேர்ந்து இருக்கும்போது நிறைய வழியிலிருந்து இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு காசு நிறைய வந்தது. ஆனால் அந்த காசை நன்றாக ஒரு உபயோகப்படுத்த முடியாத ஒரு மனநிலையில் என்ன பண்ணுறது நம்ம தெரியல, நம்ம இதில் போட்டால் நம்மளுக்கு வருமானம் வந்துருமா, இதில் போட்டால் நம்மளுக்கு வருமானம் வந்துருமா, இப்படி பலதரப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கொண்ட ஒரு நபர்களாக தான் இந்த ரிஷபராசி அன்பர்கள் கடந்த காலத்தில் தவிச்சிட்டு இருக்கிறீங்க. வேலைக்கு போகிற அன்பர்களாகட்டும், அந்த வேலை செய்கிற இடத்துல பணத்தை அதிகமாக செலவு செய்யும் நபர்களாக ரிஷபராசியினர் கடந்த காலத்தில் பணத்தை பணமாக மதிச்சதில்லை. எந்த நேரத்துலையும் அந்த பணத்தை என் கையில் ஒரு 100 ரூபாய் நீங்கள் 500 ரூபாய் சம்பாதிக்கிறீங்களா, அந்த 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய் நீங்கள் அங்கே செலவு வச்சுட்டு வரக்கூடிய ஒரு நபர்களாக தான் கடந்த காலத்தில் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருந்திருக்கிறீங்க. அதே சமயத்தில் இந்த ரிஷபராசி அன்பர்கள் கடந்த காலத்தில் குழந்தைகளுக்காக, ஏன்னா அந்த குரு பகவான்றது குழந்தை, அந்த குரு பகவான் குழந்தைனா கடந்த காலத்தில் அந்த குழந்தைகளுக்காக நிறைய அவமானப்பட்டிருப்பீங்க. ஒரு குழந்தை நம்ம வீட்டில் வளர்ந்து செஞ்சு எல்லாம் அவர்களுக்காக நம்ம செய்யும்போது ஒரு ஸ்டேஜ் வரும்போது அவங்க நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த வெகுமதியை தான் நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போம். ஆனால் இந்த ரிஷபராசி அன்பர்கள் கடந்த காலத்தில் எல்லாருமே சரி, ரிஷபராசி அன்பர்கள் ஒருத்தர் 2 பேர் இல்லை, இந்த ரிஷபராசி அன்பர்கள் யார் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவர்கள் எல்லாருக்குமே இந்த குழந்தைகள்னால கடந்த காலத்தில் அவமானங்கள் மட்டுமே மிஞ்சியதே தவிர வேறு எதுவுமே கிடையாது உங்களுக்கு. அந்த குழந்தைகள் நிறைய அவமானங்களை இது வரைக்கும் சம்பாதிச்சு கொடுத்துருக்குறாங்க, கஷ்டத்தை கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சிறு குழந்தைகளாக இருந்தாலும் கூட உங்களுக்கு அவர்கள் மூலமாக இருக்கக்கூடிய அந்த வியாதியின் மூலமாக, ஒரு சின்ன குழந்தைகளாக ஒரு 13 வயசு குழந்தைகள் இருக்கிறாங்கன்னா சில பேர் நிறைய வியாதியினால் எந்த தொந்தரவுனே தெரியாது. ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் செலவு பண்ண தொகையை பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ரூபாய் வரை செலவு பண்ணியிருப்பீங்க. அந்த அளவிற்கு இந்த ரிஷபராசி அன்பர்கள் மருத்துவமனைக்கும் தேவையில்லாத செலவுகளுக்கும் உங்களுடைய காசை வாரி இறைச்சிருப்பீங்க. பணத்தை பணமாக பார்க்கல, நீங்கள் ஒரு தண்ணி மாதிரி எப்போல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது. ஏன்னா உங்ககிட்ட காசு வந்துக்கிட்டே இருக்குது. அந்த குரு பகவான் வக்கர நிலையில் இருக்கும்போது காசும் வருது, அதுக்கு உண்டான செலவும் ஆகிக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி தான் சொல்லணும். சில பேர் வீடு கட்டி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, நிறைய வீடு கட்டணும். அதாவது அந்த வீடை பார்த்தீங்கன்னா யாருமே அந்த மாதிரி கட்டியிருக்கக்கூடாது. ஏன்னா இவர்களுக்கு அழகு மீது நிறைய ஆர்வம். ஒரு அந்த அழகான வீட்டை அமைக்கிறதுக்குள்ள இந்த ரிஷபராசி அன்பர்கள் பட்ட பாடு பார்த்தீங்கன்னா நிறைய, அதற்காக நிறைய அவமானங்களையும் சந்திச்சிருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் இந்த கடந்த நாட்களில் இந்த ரிஷபராசி அன்பர்கள் ஒவ்வொரு செயலையும் செய்யும் போது நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க. கடன் வாங்கினா கூட அவமானம், அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கு ஒரு கஷ்டப்பட்டிருப்பீங்க, அடுத்து ஒரு வேலைக்கு போகிற இடத்துல நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க, அடுத்து உங்களுடைய வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா லோன் வாங்கி நீங்கள் வேலை பார்த்து நீங்கள் தான் லோன் கட்ட போகிறீங்க. அதுக்கே உங்களுடைய உற்றார் உறவினர்கள் கிட்ட நீங்கள் நிறைய ஒரு தேவையில்லாத ஒரு இகழ்வான ஒரு பேச்சுக்களெல்லாம் நிறைய வாங்கியிருப்பீங்க இந்த ரிஷபராசி என்பர்கள். இப்படி இந்த ரிஷபராசி என்பவர்கள் கடந்த காலத்தில் அந்த அவமானங்களையும் அசிங்கத்தையும் ஒரு மகிழ்ச்சிக்காக செய்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு பிரச்சனைகளை கொண்டு போய் முடியக்கூடிய நேரமாக தான் இருந்திருக்கும் கடந்த காலத்தில். இது எல்லாமே அடுத்து வரக்கூடிய 55 நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தனித்த குருவாகப்பட்டவர் உங்களுக்கு அந்த விரயங்களை எல்லாத்தையுமே சுப விரயமாக ஆக்க போறார். நீங்கள் பட்ட கஷ்டங்களை எல்லாமே இது வரைக்கும் நம்ம பட்ட கஷ்டம் எல்லாமே நன்மைக்கு தான் அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு கொண்டு வர்றதற்காக தான் இத்தனை நாள் நீங்கள் போராடின வாழ்க்கை, இத்தனை நாள் நீங்கள் போராடின ஒவ்வொரு செயல்களிலும் ஒரு நன்மையை தரக்கூடிய விஷயங்கள் தான் நடக்க போகுது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. ஒரு வேலைக்காக நீங்கள் வெளிநாட்டுக்கு போறீங்கன்னா அந்த வேலையில்
மிகப்பெரிய ஒரு நன்மைகள் காத்துட்டு இருக்குது. அடுத்து வரக்கூடிய 55 நாட்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய லாபங்கள் காத்துட்டு இருக்கிறது. அந்த லாபங்கள் மூலமாக சில விரயங்கள் ஏற்பட்டாலும் அந்த தொழிலாகப்பட்டது உங்களுக்கு பல இடங்களுக்கு சென்றடையும் ஒரு தொழிலாக தான். இது நாள் வரைக்கும் ஒரு கிளையண்ட் கூட இல்லையே, ஒரு கஸ்டமர் கூட இல்லையே, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு வரமாட்டேங்குதே அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த இந்த ரிஷபராசி என்பர்கள் இது நாள் வரைக்கும் இருந்த வாய்ப்புகளில் இருக்கக்கூடிய அந்த தடைகள் எல்லாமே விலகி அந்த குரு பகவான் தனித்து செயல்படும் போது வாய்ப்புகள் எல்லாமே உங்க கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த வாய்ப்புகளை நீங்க எந்த அளவுக்கு பயன்படுத்தி செயல்படுறீங்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய விரயமாகப்பட்டது, உங்களுடைய அவமானமாகப்பட்டது, பிரச்சனையாகப்பட்டது ஒரு சுப விரயமாக ஆகிறதுக்கும் நீங்க செய்த ஒவ்வொரு செயலையும் நன்மைகள் கிடைப்பதற்கும் இந்த 55 நாட்கள் ஒரு முக்கிய நாட்களாக இருக்க போது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி அன்பர்கள் நீங்க குரு பகவானை வழிபடக்கூடாது. எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் குரு பகவானை வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் குரு பகவானை வழிபடக்கூடாது. எந்த அளவுக்கு நீங்கள் வியாழக்கிழமை போய் நான் வழிபாடு பண்ணுறேன், கொண்டக்கடலை மாலை போடுறேன், எல்லாரும் செய்கிற தப்பு என்னென்னா வியாழக்கிழமை போய் நேராக போய் தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை போடுறது. அவரே தவத்தில் இருக்கிறாரு, எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் வேண்டாம், நான் தவத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தட்சிணாமூர்த்தி பகவானாகப்பட்டவர் தவத்தில் இருக்கிறவர்கிட்ட போய் வாசனையா அவருக்கு கொண்டக்கடலை மாலை போடுறது. அந்த மாலையில உணவு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்களை எப்போதுமே சுவாமிக்கு பாதத்துல தான் செலுத்தணுமே தவிர அவர்கள் உடம்பு மீது செலுத்துவது மிகப்பெரிய தவறான விஷயம். இதை எல்லாருமே அறியாம தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யாருமே அறிஞ்சு செய்யணும். தன்னுடைய பக்தி எப்படி காட்டுறது, தெய்வத்துக்கு மாலையாக தான் போட்டு காட்டணுன்ற ஒரு அறியாமையின் மூலமாக தான் எல்லாருமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா நீங்க குரு பகவானை வழிபாடு பண்ணக்கூடாது. குரு பகவானை வழிபாடு பண்ணாமல் நீங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய காமாட்சி அம்மனை, நான் எப்போதும் சொல்றது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு காமாட்சி அம்மனை வழிபாடு பண்ணுங்க. காமாட்சி அம்மனை எந்த அளவுக்கு வழிபாடு பண்றீங்களோ, இல்ல ஒரு சிவன் கோயில்ல இருக்கிற அம்பாளை, ராஜராஜேஸ்வரியை வழிபாடு பண்ணுங்க. உங்களுடைய வருமானமாகப்பட்டது இரட்டிப்பாகுவதற்கு இந்த நாட்கள், இந்த 55 நாட்கள் மிக சிறப்பான நாட்களாக இருக்க போகுது. இது எல்லாமே அவங்கவுங்க ஜாதகப்படி இந்த பலன்கள் முழுவதுமாக மாறுபடும். ஏன்னா இது இந்த ராசிக்கு நம்ம சொன்ன பலன்கள் தான். அதில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திர அன்பர்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் உண்டான அந்த ஜாதகமும் மாறுபடும். ஜாதகம் இருக்கும்போது தசாபுத்தி இருக்கும். தசாபுத்தியில் என்ன தசாபுத்தி நடக்குதோ அதற்கு சம்பந்தப்பட்ட பலன்கள் தான் இருக்கும். உங்களுடைய ஜாதகத்தில் குரு பகவான் எங்கே இருக்கிறாரு அதை பார்த்து தான் இந்த கோச்சார குருவும் செயல்படுவார். அந்த மாதிரியாக நீங்கள் பார்க்கும்போது தான் உங்களுக்கு முழுமையான பலன் வந்தடையும். அதை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.